அல் குர்ஆன் என்விரான்மெண்டலிசத்தை வந்து ஆதரிக்குதுங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஒரு கடமை என்றே சொல்லலாம். அல் குர்ஆனும் ஹதீஸும் நிறையவே அதை ஆதரித்து பேசுகிறது. அல் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், பூமி வந்து சீராக இருக்கும்போது அதில் ஃபசாதை ஏற்படுத்தாதீர்கள் என்று சொல்றான். சூரத்துல் ஆராஃபுடைய 56வது ஆயத். மேலும் அவனே உங்களை பூமியில் பொறுப்பாளராக ஆக்கியிருக்கிறான் இல்லையா? சூரத்துல் அன்ஆம்ல நம்ம பார்க்கலாம். இதனுடைய பொருள் என்னன்னா, மனிதன் அல்லாஹ்வுடைய அமானா, இயற்கையை பாதுகாப்பது அவனுடைய கடமையாக இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லிம் வந்து மரம் நடுவான், அதுல பறவைகள், மனிதன் அல்லது மிருகம் அதை உண்ணும். அது அவனுக்கு சதக்கா தர்மமாக ஆகும். அவனுக்கே தெரியாத ஆனா நன்மைகள் வந்து கொண்டே இருக்கு இல்லைங்களா? சஹீல் புகாரில் நம்ம ஹதீஸை பார்க்கலாம். ஆகவே இஸ்லாம் கற்பிக்கக்கூடிய சுற்றுச்சூழல் நெறியாகட்டும், பாதுகாப்பு இருக்கட்டும், நிறைய பலன்களை உண்டு. அதிகமாகவே சுற்றுச்சூழல் பாதுகாப்பை இஸ்லாம் ஆதரிக்குது, அதுக்கான வழிகளையும் சொல்லிக் கொடுக்குது. ஆனா நம்ம இப்ப பேச போற என்விரான்மெண்டலிசம், அதாவது நவீன மதமற்ற சித்தாந்தம், செக்யுலர் ஐடியாலஜி என்ன அப்படின்னா, குர்ஆன் அதை கண்டிக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய நவீன செக்யுலர் ஐடியாலஜியை கண்டிக்குது. ரெண்டுத்தையும் பிரித்து நம்ம புரிந்து கொள்ளணும். ஒன்றாக சேர்த்து விட்டால் குழப்பமாயிடும். நவீன என்விரான்மெண்டலிசம் வந்து பல நேரங்கள்ல அல்லாவை மறுக்கக்கூடிய ஏத்திசம் அல்லது இயற்கையே தெய்வமாக காணக்கூடிய பேந்திசம், பேந்தியவாதம் சொல்லுவாங்க. இந்த எண்ணங்களை கொண்டு இருக்கிறது. ஆகையால குர்ஆன் வந்து இயற்கை பாதுகாப்பை மறுக்கல. ஆனா இயற்கையை தெய்வமாக்கக்கூடிய இந்த சித்தாந்தத்தை மறுக்கிறது. ஸோ இஸ்லாமுடைய சமநிலையான ஒரு கோட்பாடு என்னன்னா, இயற்கை வளங்களை நன்றி உணர்வுடன் நான் பயன்படுத்த வேண்டும். ஆனால் பூமி என்பது கடவுள் அல்ல. அது அல்லாஹ்வுடைய ஒரு அடையாளம், ஒரு ஆயத்து அவ்வளவுதான். ஒரு அத்தாட்சி. சுருக்கமாக சொல்லணும் என்றால், சுற்றுச்சூழல் பாதுகாப்பை ஆதரிக்கக்கூடிய இஸ்லாம் மதமற்ற சுற்றுச்சூழல் சித்தாந்தம், செக்யுலர் ஐடியாலஜியை மறுக்கிறது.